வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹெல்தியான உளுந்தங்கஞ்சி செய்ய போகிறோம். இந்த உளுந்தங்கஞ்சி செய்கிறதுக்கு நமக்கு என்னென்ன பொருள்லாம் தேவை, இதை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த உளுந்தங்கஞ்சியை நம்ம சுலபமாக செய்கிறதுக்காக இட்லிக்கு நம்ம அரிசி உளுந்து ஊற வைக்கிறப்பவே ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து நம்ம எப்பவும் ஊற வைக்கிறத விட எக்ஸ்ட்ரா ஊற வச்சிட்டோம் அப்படின்னா அந்த இதுலேருந்து நம்ம மாவை எடுத்துகிட்டு நம்ம உளுந்தங்கஞ்சி செஞ்சுக்கலாம். நமக்கு வேலையும் ஈஸியாக நமக்கு முடியும். இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ நான் இட்லி மாவு அரைக்கிறப்பவே உளுந்த மாவு மட்டும் தனியாக ஒரு 3 கை அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். இதை வச்சு நம்ம உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம். இந்த உளுந்த மாவு கூட ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துட்டு கட்டி இல்லாமல் நல்லா கையை வச்சு கரைச்சி எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம உளுந்தங்கஞ்சி செய்கிறப்ப கட்டி இல்லாமல் நல்லா நமக்கு கரெக்டாக நமக்கு வரும். இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துருக்கேன். இந்த தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். இப்போது தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம கரைச்சி வச்ச உளுந்தை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் நமக்கு கஞ்சி நல்லா கிடைக்கும். உளுந்து மாவை சேர்க்குறப்ப நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதித்து வரட்டும். உளுந்து நல்லா வெந்து பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இந்த கஞ்சி பண்ணுறப்ப நமக்கு மாவு கொதிச்சு கொதிச்சு மேலே வர ஆரம்பிக்கும். அதனால் இடையிடையிலே நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் நமக்கு கஞ்சியும் பொங்கி வராமல் இருக்கும். அதே சமயம் அடி பிடிக்காமையும் இருக்கும். இதை நல்லா ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. உளுந்தங்கஞ்சி செய்கிறப்ப எப்போவுமே இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக வாய் அகலமான பாத்திரமாக எடுத்துகிட்டு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு பொங்கி வராமல் இருக்கும். வெளியில் சிந்தாமல் கொள்ளாமல் நம்ம செய்கிறதுக்கு கரெக்டான அளவில் இருக்கும். இப்போ நல்லாவே கஞ்சி பொங்கி நல்லா வெந்து ரெடியாகி வந்துருச்சு. 15 நிமிஷம் ஆயிடுச்சு நான் சேர்த்து. நல்லாவே வெந்து வாசம் வர ஆரம்பிச்சிருச்சு. நல்லா வெந்த பிறகு நம்ம இதுக்கு தேவையான சர்க்கரையை நம்ம சேர்ப்போம். உங்களுக்கு விருப்பம்னா ப்ரௌன் சுகர் இல்லை சுகரை சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி வெல்லத்தை சேர்த்து செய்கிறேன். 1 கப் வெல்லத்தை பொடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு வெல்லம் தூசியாக இருக்கிற மாதிரி நினச்சிங்க அப்படின்னா வெல்லத்தை நல்லா காய்ச்சிட்டு நீங்கள் அதை வடிகட்டிட்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரி டைரெக்டாக கூட நம்ம சேர்த்து கலந்து விட்டுறலாம். வெல்லத்தை சேர்த்துட்டு அடுப்பு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. நல்லா கொதித்து மேலே வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் இது கூடுதல் டேஸ்ட்டை கொடுக்கறதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நம்ம உப்பை சேர்த்துக்கலாம். நம்ம உப்பை சேர்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்வீட்டுக்கு கூடுதல் டேஸ்ட் கொடுக்கும். அதுக்காக ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பை சேர்த்துக்குவோம். இந்த உளுந்தங்கச்சிக்கு நல்லா வாசம் கொடுக்கறதுக்காக 2 ஏலக்காவை நம்ம பொடி பண்ணி சேர்த்துக்குவோம். லாஸ்ட்டாக 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். தேங்காவை சேர்த்து நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கிறப்ப அப்படியே பொங்கி வர்றது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி நமக்கு கரெக்டான அளவில் நமக்கு உளுந்தங்கஞ்சி வந்துடும். இப்போ நமக்கு ஒரு பாத்திரம் ஃபுல்லாக இருந்த உளுந்தங்கஞ்சி நம்ம கரண்டியை வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கிறப்போ 1/4 பாத்திரம் அளவுக்கு வந்துருச்சு. இப்போ கரெக்டான அளவுக்கு வந்துருச்சு. நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ சூப்பராக டேஸ்டியான அதே சமயம் ஹெல்த்தியான உளுந்தங்கஞ்சி நம்ம ரெடி பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.